நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் வந்து கைப்பற்றுவதற்காக வந்து ஒரு புறம் வந்து பாஜக, அதிமுக கூட்டணி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தோம்னா 10 நாளாக வந்து தாவேகா கட்சியை சேர்ந்த அதாவது டிவிகேவை சேர்ந்த ஒட்டுமொத்த நபர்கள் வந்து தலைமறைவாயிட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து இந்த 10 நாட்கள்ல வந்து என்ன செஞ்சார்? ஏன் டிவிகே காரங்க வந்து தொடர்ந்து வந்து தலைமறை வாழ்க்கை வாழ்றாங்க என்பதை பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க இருக்கோம். செப்டம்பர் 27 கரூர் மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு வந்த நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள் வந்து இந்த கேம்பெயின்ல வந்து நான் தான் அடிச்சு தட்ட போறேன். இனிமே தமிழ்நாடு எனக்கு தான். தமிழ்நாடு பின்னாடி வந்து பார்த்தோம்னா என் படம் வந்து இருக்கு. உங்க விஜய் உயிரென வரானா டான் ட ட ட டான் ட ட ட இந்த மாரி ஒரு பிஜிஎம் போட்டு இதுக்கு மேல போனோம்னா ஏதாவது காப்பிரைட் கூட குடுப்பாய்ங்க. அந்த மாரியான ஒரு பாடல போட்டு வந்து உயிர் எடுக்க வந்துட்டாரு அந்த விஜய் தான். அந்த விஜய் வந்ததுக்கு பின்பா பார்த்தோம்னா, தொடர்ந்து வந்து பல இடங்கள்ல வந்து அவர் வரும்போதே பார்த்தோம்னாவே பல இடங்கள்ல வாகன விபத்துல ஏற்பட்டிருக்கு. கூட்ட நெரிசல்ல ஏற்பட்டிருக்கு. மக்கள் வந்து 12 மணியிலிருந்து நைட்டு வரைக்கும் நின்று வந்து குடிக்க தண்ணியே இல்லாம இருந்திருக்காங்க. இது ஒரு சம்பவம் வந்து ஒரு புறம் இருந்து 41 பேர் பலியாயிருந்தாலும், இதற்கு பின்பா பார்த்தோம்னா, அந்த ஸ்பாட்ல அந்த உயிர் பேருக்கு அந்த 108 சம்பவம் பேருக்கு செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு? முதலமைச்சர் எப்படி அறிக்கை வெளியிட்டாரு? உதயநிதி எப்படி வெளிநாடு பயணத்தெல்லாம் ரத்து பண்ணாரு? இந்த மாதிரியான பல கேள்விகள் கேட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, விஜய், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இன்னும் அவங்க கட்சிய சேர்ந்த எல்லாருமே வந்து பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமா அன்னைக்கு நைட்டே வந்து தலைமறைவாயிட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம்னா, 7 மணி நேரம் வந்திருந்தாரு. ஆனா 40 நிமிஷத்துல வந்து திருச்சி விமானம் போயிட்டு நீலாங்கரைக்கு ஓடிட்டாரு. நீலாங்கரையிலிருந்து பார்த்தோம்னா, ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தோம்னா வெளியில வந்தாரு. ஓகே. அது வீடியோ வழியா தான் வந்தாரு. மத்தபடி இதுவரைக்கும் எந்த ஒரு மக்கள சந்திச்ச ஒரு சம்பவம் கிடையாது. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு வதந்திய சொல்லிருக்காங்க. எங்க அண்ணன் வீடியோ கால்ல பேசிட்டாருங்க. ஒரு ஆள்ட்டயும் ஒரு 15 நிமிஷம் பேசிட்டாரு. ஆ நல்லா ஆறுதல் இருக்காங்க. ஆனா வீடியோ வந்து யார்ட்டயும் வெளில போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட இறந்தவங்க வந்து ஒரு 41 பேரு. 41 பேர் வந்து இறந்திருந்தாங்கன்னா, 41 பேர்ட்ட பேசியிருந்தாருன்னா, ஏதாவது ஒரு சின்ன ஃபுட்டேஜ், ஒரு சின்ன கிளிப்பாவது வெளியில லீக் ஆகாத அளவுக்கா வந்து தாவேக்கா வந்து பண்ணப்போது, ஏன் அப்படி பண்ணியிருந்தா, இந்த ஒரு சம்பவமே நடந்திருக்க கூடாது. இந்த ஒரு சம்பவம் வந்து சரியா நடந்திருக்கணுமே. இந்த சம்பவத்துல இவ்வளோ பிரச்சனை, தண்ணி கிடையாது. இந்த மாரி எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா, அவங்க சஸ்பென்ஸா பண்ணியிருக்காங்களாம். நீங்க எதுவும் சஸ்பென்ஸா பண்ணீங்க. இன்னைக்கு ஒரு புது உருட்டல் பண்ணியிருக்காங்க. சரி இந்த மாரியான ஒரு சம்பவம் இருந்தாவும், ஒரு கட்சினா எப்படிங்க இருக்கணும்? ஒரு கட்சின்றது இப்போ ஒரு திமுக இருக்கிறது, அதிமுக இருக்கிறது. தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபத்துனா, அந்த கட்சியோட மாவட்ட செயலர் போய் நிப்பாரு. அதாவது அவங்க கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் போவாங்க. ஏன் அந்த தலைவரே வந்து நேரடியா போவாரு. "இதுமாரி என்ன வழக்கு வேணா போட்டா போட்டுக்கோங்க. நாங்க சந்திக்க தயார்" அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா, இது போன்ற பல வழக்குகள சந்திச்ச இயக்கங்கள் தான் திமுகவோ, அதிமுகவோ. எமர்ஜென்சி காலகட்டத்தில கூட நீங்க பார்த்தோம்னா, வந்து இந்திரா காந்தி அவங்களுடைய ஆட்சி காலத்தில பார்த்தோம்னா, திமுகவை சேர்ந்த பல தலைவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. அப்போது பார்த்தோம்னா, கலைஞர் அவர்கள்ட்ட போறாங்க. "உங்க பையன் எங்க இருக்காங்க? உங்க பையன வந்து நான் கைது செய்ய போறேன்" அப்படின்னு சொன்னோனே, "இரு என் பையன் மீட்டிங் போயிருக்கான். வந்தோனே நானே அனுப்பிவிடுறேன்." இந்த மாதிரியான சில சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு, இப்போது முதலமைச்சர் ஆகக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூட எமர்ஜென்சில போயிட்டு வந்து சிறைக்கு சென்று வந்தாங்க. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் பார்த்துருக்கோம். ஆனா முதல் முறையா பார்த்தோம்னா, 10 நாள் தலைமறைவான ஒரு சில தலைவர்கள் வந்து இப்போ தான் பார்க்குறோம். விஜய் அவர்கள் வந்து பனையூர்ல வந்து தலைமறைவா இருக்காரு. புஷி ஆனந்த் வந்து ஈரோடில் இருக்கிறார். ஏற்காடை நோக்கி போகிறார். மதுரையில் பதுங்கி இருக்கிறார். பதுங்கிய இடத்தை நெருங்கிய போலீஸ். ஆ ஆதவ் அர்ஜுனா வந்து டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை சந்திக்கிறார். அப்புறம் வந்து பார்த்தோம்னா, விளையாட்டு சம்மந்தமா தான் போனார். இந்த மாரி பல கேள்விகள், பல உருட்டல்லாம் இது பண்ணாங்க. ஆனா, இதற்கு இடையில பார்த்தோம்னா, இந்த சந்திப்பு வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு சந்திப்பாவே பார்க்க முடியாது. ஏன் இத சாதாரண ஒரு சந்திப்பா பார்க்க முடியாதுன்னா, விஜய் ஒரு அரசியல் பேசாதது வந்து இங்க ஒரு பாஜகவுக்கு வந்து ஒரு பலமா இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா வந்து பேசாதது வந்து பாஜகவுக்கு பலமா இருக்கிறது. எதிர்க்கட்சி இந்த இடத்துல என்ன ரோல் பண்ணுதுன்னா, தாவேகா வந்து தங்க கூட்டணிக்குள்ள இழுத்து வச்சுக்கிறணும். ஏன்னா, இங்க வந்து திமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 55% அவ்வளவு வாக்கு வங்கியில பார்த்தோம்னா, வலிமையா இருக்கக்கூடிய சூழல்ல, அத எதிர்க்கணும்னா வந்து நம்மகிட்ட ஒரு வலிமையான கட்டமைப்பு வேணும். நான் ஏற்கனவே வந்து ஒரு 20% 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல வாங்கி மக்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த பாஜகவ கூட்டணி சேர்ந்தனால செருப்படி குடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு புறம் பார்த்தோம்னா, பாஜக எங்களுக்கு ஒரு 15% இருக்கு. இந்த ஒரு 15%லாம் யார் காரணம் பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணாமலை தான் காரணம். அண்ணாமலைன்னு சொல்லிட்டு எங்கூட ஒரு சைடு வந்து பீத்திக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இந்த இதற்கு மத்தியில வந்து ஒரு சில லாபி ஓடிக்கிட்டு இருக்குது. அமித்ஷா வந்து போய் ஆதவ அர்ஜுனா பார்த்தேன்னு சொல்றாங்க. அண்ணாமலை வந்து பார்த்தேன்னு சொல்றாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர் வந்து சந்திக்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் வந்து இதுவரைக்கும் வந்து அந்த ஒரு 3 நிமிஷம் வீடியோ, அந்த தெனாவெட்டு வீடியோவ தாண்டி எதுவுமே பண்ணல. ஏன் அவர் வந்து இப்படி ஒரு காலதாமதம் படுத்துறாருன்னா, ஒருவேளை வந்து தங்கள வந்து பாஜகவோட ஈடுபடுத்திக் கொள்ளணும். பாஜக தரப்பினர் வந்து நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி எதுவும் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இன்னொரு புறம் பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து விஜய் மீது வந்து நடவடிக்கை எடுக்காத காரணம் வந்து, அவர் பாஜக பின்னாடி போயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மை காரணம் அது கிடையாது.
விஜய் போன்ற ஒரு தற்கூரி தலைவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் தற்கூரியா தான் இருப்பாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா, தற்கூரிகள் பின்னாடி இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? விஜய் போன்ற நபர கைது பண்ணோம்னா, பல நபர்கள் வந்து தீக்குளிக்க நேரிடும். பல பேர் என் தலைவனே தூக்கிட்டீங்களான்னு, எனக்கு வாழ்றதே பிடிக்கல. ஏன்னா, ஒரு பெண் தோழி கூட என்ன சொன்னாங்கன்னா, "என் வீட்டுக்காரங்கலாம் முக்கியம் கிடையாது. எனக்கு விஜய குடுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்." இப்போ சொன்னா கூட ஓகே. என் வீட்டுக்காரர நான் டைவர்ஸ் பண்றேன். அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. ஏன்னா, அந்த லட்சணத்துக்கு அந்த கட்சி வளர்ந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா, அப்படிலாம் இருக்க கட்சிய சேர்ந்தவங்க தான் அவங்க. அதனால தான் விஜய் போன்ற ஒரு சில கூத்தாடி தலைவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த தமிழ்நாடு அரசு விட்டு வச்சிருக்குன்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா, நீதிமன்றமே வந்து நேரடியா கண்டுச்சு. ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க உங்க கட்சிக்காரங்க இறந்திருக்காங்க. இப்படிலாம் ஓடுறீங்களே! நீங்கலாம் தலைவரான்னு கூட நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏன்னா, இதற்கு பின்பாக கூட தமிழ்நாடு காவல்துறை கூட வழக்கு பதிவு செஞ்சிருக்குன்னா, அப்போ கூட வழக்கு பதிவு செய்யல. நம்ம சொன்ன மாரி தான். இந்த மாதிரியான ஒரு சில தற்கூரி தலைவர கைது பண்ணோம்னா, தற்கூரி அணில்கள்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு தான் அவங்க விட்டாங்க. இருந்தாலும் இந்த லாபி என்கிறது வந்து பாஜக வந்து தொடர்ந்து பார்த்தோம்னா, ஒரு நாள் அண்ணாமலை பேசுகிறார். ஒரு நாளைக்கு நயினார் நாகேந்திரன் பேசுறார். ஒரு நாளைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறார். ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி பேசுறார். ஒரு நாளைக்கு அன்புமணி பேசுகிறார். இது வந்து சீமான் தான் வழக்கமா வந்து எப்பயுமே வந்து எல்லாரும் ஒண்ணு ஆதரிச்சுட்டாங்கன்னா, அத நான் எதிர்த்து பேசுவேன்டா. எல்லாரும் எதிர்த்துட்டாங்கன்னா, அத ஆதரிச்சு பேசணும்னு சொல்லியிருப்பாரு. இந்த முறை பார்த்தோம்னா, அரசாங்கத்துக்கு சில வந்து ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய சில விஷயங்கள் மாரி தான் பேசிட்டு போயிருக்காரு. அதற்கடுத்து பார்த்தோம்னா, அந்த சம்பவத்துக்கு அடுத்து பார்த்தோம்னா, பெருமளவுல வந்து திமுக அரசை வந்து எதிர்த்து பேசல. ஆனா சட்டம் ஒழுங்கு சரியில்ல. சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிக்குது. தமிழ்நாட்டுல யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. இந்த மாதிரியான ஒரு சூழல் அமையப்படித்தான் இந்த ஒரு பாஜக கும்பல் சுத்தியிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியா பார்த்தோம்னா, விசிக தலைவர கூட இன்னைக்கு சீன்ற அளவுக்கு கூட இந்த பாஜகவை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க. அந்த ஒரு வாகனத்த கூட போய் மறிச்சு கூட இன்றைய தினம் ஒரு சம்பவம் பண்ணிட்டு ஒரு புறம் இருக்காங்க. சரி, இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விஜய் என்ன பண்ணியிருக்காரு? விஜய்க்கு வந்து வலதுகரமா இருந்தவர் புஷி. இடதுகரமா இருந்தவர் ஆதவ். இந்த 2 பேருமே விஜய் விட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா, விஜய்க்கு வந்து எந்த ஒரு மாவட்ட செயலருமே நேரடி பழக்கமே கிடையாது. ஏன்னா, விஜயோட எந்த ஒரு நிர்வாகியுமே நேரடி பழக்கமானவங்களே கிடையாது. இப்ப நீங்க வந்து பார்க்குற அத்தனை மாவட்ட செயலாளர்களும், அத்தனை கொள்கை பரப்பு செயலாளரும் வந்து யார் பார்த்தோம்னா, அவங்கள பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து புஷி தான். விஜய் வந்து வருக வருகன்னு போடும்போது, அடுத்து வந்து புஷி ஆனந்த் அவர்களே வருவார்ன்னு. விஜய் போட்ட ஈக்குவல் தான் புஷி ஆனந்த். அப்ப புஷி ஆனந்தனுடைய தலைமுறை வாழ்க்கை என்பது வந்து தாவேகா வந்து அடுத்து என்ன செய்ய போகுது என்ற ஒரு கேள்விக்குறிய கூட உள்ளாக்கி இருக்குது. தாவேகா வந்து என்ன செய்ய போகுதுன்னா கிடையாது. அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு கோர சம்பவம் கூட இந்தியாவுல நடந்துச்சு. அது என்ன ஒரு சம்பவம்னா, அகமதாபாத் வந்து விமான விபத்து. அப்போ கூட அந்த விமான ஓட்டி என்ன சொல்லுவாருன்னா, மே டே அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இதோட எங்களோட சீன் முடிஞ்சுச்சு அப்படின்ற மாரி அதனுடைய அர்த்தமா இருக்கும்னு நெனைக்கிறேன். அது மாரி தான் தாவேகாவுக்கு வந்து தற்போது வந்து மே டே தான். இனிமே வந்து எந்த மாவட்டத்துக்கு போனாவும் 41 உயிர் பலியான சம்பவம் தான் அவங்க வந்து மக்கள் கண் முன்னே நிக்கும். எங்க போனாலும் மே டே, மே டே தாவேக்கா வந்து சொல்லிக்கிற வேண்டியது. மேடேன்னு சொல்லிட்டு போய்க்கிற வேண்டியது. இதோட நம்ம சீன் முடிஞ்சுச்சு. இனிமே நம்ம கட்சிக்கு வந்து அடுத்த கட்ட ஒரு மூவே கிடையாது. என்பது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியும். இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த நிலையில பார்த்தோம்னா, பாஜகவுடைய அதாவது தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட இங்க வந்திருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அந்த தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் கூடியவரும் இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்காங்க. இங்க ஒரு பெரிய திட்டம் தீட்டுறாங்க. ஏன்னா, திமுக கூட்டணி 55% வந்து ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும்போது, இங்க நம்ம ஏதாவது கால வச்சு பார்க்கலாமா? கைய வச்சு பார்க்கலாமா? நமக்கு ஏதாவது ஒரு வெற்றிடம் கிடைக்குமா? அதாவது இந்த ரஜினி அவர்கள் சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாட்டுல வெற்றிடம் இருக்கு நெறையா. தமிழ்நாட்டுல வெற்றிடம் இருக்கு நெறையான்னு சொல்லிட்டு. "அப்பா வெற்றிடம் நெறையா இருக்கு. போய் சுடுகாட்ல போய் படுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதோட நான் அரசியலுக்கு வந்து என் உடல்நடை இப்போதைக்கு ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு ஓடுனாரு. ஆனா, அதிமுக, பாஜக கூட்டணி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் திட்டத்துல வராங்க. எந்த மாரி வந்தாலும் சரிதான். நேத்து ஆளுநர் அவர்கள் கூட சொல்றாங்க, "என்ன தமிழ்நாடு எதற்கெடுத்தாலும் தலைகுனிய விடமாட்டேன், தலைகுனிய விடமாட்டேன்னு சொல்றீங்க. ஏன் இப்படிலாம் சொல்றீங்கன்னு?" சொல்லும்போது, ஒட்டுமொத்த பட்டியலை அடக்கி ஆளுநருக்கு எதிராக வந்து இந்த மாநில உரிமைக்காக குரல் கொடுப்போம். தமிழ்நாட்டுக்கான நிவாரணம் தரலைன்னா அதற்கு எதிராக குரல் கொடுப்போம். அதுலேருந்து நாங்க வந்து தலைகுனிய விட மாட்டோம். நீட்டுக்கு நீங்க என்னதான் கையெழுத்து எங்களுக்கு போடலன்னா கூட, அப்ப கூட நாங்க தலைகுனிய மாட்டோம். ஒட்டுமொத்தமா பாஜக மக்கள் விரோத எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாலும் நாங்க அதுக்கு எதிரா வந்து நிப்போமே தவிர தலைகுனிய மாட்டோன்ற ஒரு கருத்த தான் வச்சிருந்தாங்க. 2026 தேர்தல் வந்து விஜய் அவர்களுடைய ஒரு புறம் வந்து ஓடி ஒளிஞ்சிருக்காரு. இந்த 41 குடும்பம் வந்து என்ன ஆனாங்கன்னே தெரியல. அவங்களுடைய கட்சிக்காரனுக்கு அடுத்த கட்ட அரசியல் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அவங்களுடைய அதிகபட்சம் என்ன இருக்கும்? ஒரு அஜித் ரசிகரோட அஜித் படம் வரும்போது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. விஜய் படம் வரும்போது மிரட்டிருச்சுடா, மாஸ்டரா, அண்ணன் சம்பவம் பண்ணிட்டாரு, ஃபயர் விட்டாரான்னு சொல்லுவாங்க. இப்ப இனிமே வந்து இது போன்ற சம்பவத்துக்கு கூட விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து இல்லைன்றத நம்ம பார்க்க முடியும். ஆனா, இதற்கு பின்புல வந்து பாஜக ஒரு லாபி பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் நமக்கு தெரியுது. கூடிய விரைவில வந்து பார்த்தோம்னா, அதுக்கான ஒரு காணொளிய வந்து விரிவா விளக்குறேன்.
அதுவரை வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஒரு நல்ல வீடியோக்களுடன் அடுத்த முறை வந்து உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.